ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது: மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து வருகிறோமானால் வேதம் கற்றுத்தருகிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இன்றைக்கி மனுஷரை பார்த்து நம்ம யதார்த்தமாக விசாரித்தோம்னா, நல்லா இருக்கீங்களா? என்னத்தை நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்கேன்? ஒன்றும் நல்லா இல்லை. முகத்திலே மகிழ்ச்சி காணப்படுவதில்லை. ஒரு சிலருடைய முகத்தில் பார்ப்போமானால் மிகுந்த துக்கமும் முகம் கரிகருத்து இருக்கிறதை நாம் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சோத்திரம். கர்த்தர் நமக்கு நியமித்தது மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதையுமே நமக்கு நியமித்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய நாம் மகிமைக்காக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடியாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான காரியங்களை நடப்பிக்க வேண்டும். நன்மை செய்கிற காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அப்படி நடப்பிக்கும் பொழுது அதை செய்வதை தவிர வேறொரு நன்மையும் இல்லை என்று வேதம் கற்றுத்தருகிறது. வேறொரு நன்மை இல்லைங்க. அன்றி மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தை பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இன்றைக்கி ஒருவேளை மனுஷன் நமக்கு சாப்பிடுவதற்கு வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருப்பானால் அது அனுக்கிரகம். அது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, சுய பராக்கிரமத்தினால் அல்ல, சுய அறிவினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல. அது அனுக்கிரகம். கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால்தான் நாம் சாப்பிடுவதும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால தான் நாம் உயிரோடு வாழ்வதும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால தான் வசதி வாய்ப்புகளும் உண்டாயிருக்கிறது. மனுஷர் யாவர் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தில் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நம்முடைய பிரயாசத்தை பார்த்து அதை அனுபவிக்க கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாளெல்லாம் நாம் சந்தோஷமாக இருப்பதும் நன்மை செய்வதும் மட்டும்தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, நன்மை செய்கிறதுனால எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸோ நன்மை செய்கிறதுனால ஜனங்களுக்கு நிச்சயமாக நம்ம இருதயம் மகிழ வேண்டும். துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கசப்போடு அல்ல. நன்மை செய்கிறது மன ரம்யமாய் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். பிரயாசங்களை வாய்க்க செய்து அனுக்கிரகம் பண்ணுவார். கர்த்தர் புசித்து குடிக்க உதவி செய்வார். இன்றைக்கி அநேகர் திரளானவர்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ அவர்கள் பிரயாசப்பட்டு கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. சரியாக சாப்பிடவே முடியாது. சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஸ்தோத்திரம் அதில் சாப்பிட முடியாது. இனிப்பு சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை சாப்பிட வைத்திருப்பது அனுக்கிரகம். நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வது அனுக்கிரகம். அது உலக வேலையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய அனுக்கிரகம்தான். எனவே அந்த அனுக்கிரகத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் எனக்கு செய்த அனுக்கிரகத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஒரு சின்ன ஜெபம். இரக்கம் உன்னதமான தெய்வமே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே மனுஷன் நியமிக்கப்பட்டு இருக்கிறதே. ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். அது அனுக்கிரகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக மகிழ்ச்சியோடு நன்மை செய்து வாழ கிருபை செய்வீராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தினாலே பிதாவே.
எனக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய நாம் மேன்மைப்படுவதாக எங்களுக்காக ஜீவித்துக் கொள்ளுங்கள். இந்த இரவு வேளையில் வெள்ளிக்கிழமை இரவு 5ஆம் தேதி இரவு ஜெபம் இப்போ நின்று நான் பேசி கொண்டிருக்கிற லீபனோன் சுபத்தோட்டத்தில் இரவு ஜெபம் இருக்கிறது. பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, ரெண்டலைப்பாறை, திண்டுக்கல் என்கிற அந்த ஸ்தலத்தில் 10லேருந்து 2 மணி வரையில் இருக்கிறது. ஜெபிக்க ஆர்வம் உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள் கடந்து வர வாருங்கள். இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.